சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பயந்து ஓடிய கனிமொழி, அதாவது செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது கனிமொழி அவர்களிடம் கேட்கப்பட்ட ஒரே ஒரு கேள்வியின் காரணமாக பதில் கூற முடியாமல் அங்கிருந்து ஓடியுள்ளார். இது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். அதாவது அரசு அதிகாரி ஒருவர் திமுகவின் கவுன்சிலர் காலில் விழுந்த சம்பவம் சமீபத்தில் வைரலாக பரவியது. ஒரு தாழ்த்தப்பட்ட, அதாவது சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த அரசு அதிகாரியை மிரட்டி தனது காலில் விழ வைத்த சம்பவத்தை பற்றி கனிமொழி அவர்களிடம் கேட்டபொழுது அதை வன்மையாக கண்டிக்கிறேன் என்று கூட அவரால் கூற முடியாமல் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார் என்றேதான் நம்மால் கூற முடியும். பயத்தில் ஓடியுள்ளார் என்றும் சமூக வலைதளங்களில் கனிமொழி அவர்களை பற்றி பேச முடிகிறது. இதுவே அதிமுகவின் ஆட்சியில் நடந்திருந்தால் இன்றைக்கு கனிமொழி அவர்கள்தான் டாக் பொலிட்டிக்கல் ஒட்டுமொத்த உமனாகவே இருந்திருப்பார். ஏனென்றால் கிட்டத்தட்ட சிறுபான்மையினர்களுக்கு ஆதரவாக நாங்கள் தான் இருக்கிறோம் என்று திமுகவினர்கள் கூறி வரக்கூடிய நிலையில் இப்பொழுது கனிமொழி அவர்கள் மௌனமாக இருப்பதும் அங்கிருந்து சென்றதும் ஏன் என்ற கேள்விற்கு இன்று வரை பதில் கூற முடியாமல் திமுகவினர்களால் பேசப்படாமல் மௌனம் காப்பது ஏன் என்ற கேள்விற்கு உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். கனிமொழி அவர்கள் தேர்தல் நேரத்தில்தான் வீரவசனம் எல்லாம் பேசுவார்கள். அதுவே வெற்றியடைந்து விட்டால் மக்களை நாங்கள் அப்படித்தான் நடத்துவோம், அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் அவர்கள் சிறுபான்மை என்றால் எங்களது கட்டுப்பாட்டில்தான் வைத்துக்கொள்வோம் என்பதற்கேற்ப திமுக நினைக்கிறதா என்பதுதான் தற்பொழுது சமூக வலைதளங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, கனிமொழி அவர்கள் சிறுபான்மையினர்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கிறோம், பெண்களுக்கு ஆதரவாக நான் இருக்கிறேன் என்று கூறிய கனிமொழி அவர்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத திமுக அரசை பற்றி ஏன் விமர்சனம் செய்ய முடியவில்லை? சரி, திமுக அரசை பற்றி கூற முடியவில்லை, தவறு செய்த அந்த நபர்கள் மீது கூட குற்றச்சாட்டை முன்வைக்காதது ஏன் என்ற கேள்வியை தான் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால் சமூக வலைதளங்களில் கனிமொழி பயந்து ஓடிவிட்டார் என்றும் கூறப்படுவது சரியா தவறா? இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.